அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவளையல் கால் சங்கிலி. நூற்றுக்கணக்கான பாடசாலைகளை மூடுவதற்கு தயாராகும் அரசு. அதிகரித்த பெண்களின் எண்ணிக்கை இலங்கைக்கு காத்திருக்கும் பேரிடி. தனிமையில் இருந்த பெண்ணிடம் அத்துமீற முற்பட்டு திருமண தரகர் காத்தான்குடியில் சம்பவம். திரைப்பட பாணியில் குற்றச்செயலில் ஈடுபட்ட பெண் கைது. இளைஞர்களுக்கு பேராபத்தாக மாறியுள்ள கிரீம்கள். வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 46 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைகுழியில் இருந்து இதுவரை 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று மாத்திரம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துபாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் முதலாம் கட்டமாக 9 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக 21 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் 46 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, காற்சங்கிலி, சிறு வளையல், இரும்பு கட்டிகள், போத்தல், பாதணிகள், சிறுமிகளின் ஆடைகள், கற்கள், பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட 46 சான்று பொருட்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புதேகம பாடசாலையும் இதன் கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம். நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அனுரகுமார திசுநாயக்க இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார். 100க்கும் குறைவான பிள்ளைகளை கொண்ட 3141 பாடசாலைகள் இருப்பதாக அவர் சில பாடசாலைகளை மூடவும், சில பாடசாலைகளை இணைக்கவும், தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளனர். முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கருணாசேன கொடித்துவக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அனுர திசுநாயக்காவின் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார். இலங்கையில் 3000 பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் அவர்தான். அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது. அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயற்படுத்த தயாராகி வருகின்றனர் என துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். கடந்த 3 தசாப்தங்களாக காணப்பட்ட குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றம், ஆண் மக்கள் தொகை வீதத்தில் நிலையான சரிவு மற்றும் அதற்கேற்ப பெண் மக்கள் தொகை வீதத்தில் அதிகரிப்பு காரணமாக எதிர்காலத்தில் இலங்கை பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 1995 ஒவ்வொரு 100 பெண்களுக்கும் 100.2 ஆண்கள் என்றிருந்த ஆண் பெண் வீதம் தற்போது தலைகீழாக மாறி நாட்டில் ஒவ்வொரு 100 பெண்களுக்கும் 93.7 ஆண்கள் மட்டுமே இருப்பதாக தற்போதைய புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒரு சில திட்டங்களை தவிர கிட்டத்தட்ட அனைத்து கல்வித்துறைகளிலும் பெண் மாணவர்களின் வீதம் அதிகரித்துள்ள பல்கலைக்கழக அமைப்பிற்குள்ளும் கூட இந்த மாற்றம் தெளிவாக தெரிவதாகவும் கூறப்படுகின்றது. ஆண்களை விட பெண்கள் அதிக வீதத்தில் பணியிடங்களுக்கு நுழைவதற்காக வளர்ந்து வரும் போக்கு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆண் தொழிலாளர்கள் கிடைப்பது தொடர்ந்தும் குறைந்து வருவதால் இந்த பாலின ஏற்றத்தாழ்வு பாரம்பரியமாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் வேலைவாய்ப்பு துறைகளில் சவால்களுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஆண் பணியாளர்களில் கணிசமான பகுதியினர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்றும் இது பிரச்சனையை மேலும் மோசமாக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளில் மக்கள் தொகை போக்கின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த விடயத்தை கருத்தில் கொண்டு வளர்ந்து வரும் நெருக்கடி மேலும் மோசமடைவதை தடுக்க வலுவான அரசாங்க தலையீட்டின் அவசர தேவையை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
காத்தான்குடி போலீஸ் பிரிவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் உள்நுழைந்து தனிமையில் இருந்த பெண்ணின் கையை அத்துமீறி பிடித்த திருமண தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். இந்த திருமண தரகர் குறித்த பிரதேசத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் அதே பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கும் ஆணொருவருக்கும் திருமணம் பேசி முடித்துவிட்டு இரு வீட்டாரிடமும் இருந்து தரகு பணத்தை பெற்றுள்ளார். இந்த நிலையில் அண்மையில் திருமணம் செய்த பெண்ணின் கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் அவரது மனைவி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டின் வாசல் கதவை திறந்து சட்டவிரோதமாக உட்சென்று வாசல் கதவில் அவரது தொலைபேசி இலக்கத்தை பொறித்துவிட்டு சென்றுள்ளார். திருமண தரகரின் செயற்பாடு தொடர்பாக கணவரிடம் மனைவி தெரிவித்ததை அடுத்து அவரை கணவர் தொலைபேசி ஊடாக எச்சரித்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ தினமான வியாழக்கிழமை குறித்த வீட்டிற்குள் நுழைந்த தரகர் தனிமையில் இருந்த பெண்ணின் கையை அத்துமீறி பிடித்துள்ளார். பின்னர் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடி வீட்டை விட்டு வெளியேறிய பெண் அயலவர் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண் போலீஸ் நிலையம் பெண்கள் பிரிவில் செய்த முறைப்பாட்டிற்கமைய 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய தரகர் கைது செய்யப்பட்டார். குழந்தையின் விளையாட்டு பொம்மைக்குள் சூட்சுமமாக போதைப் பொருள் கடத்திய பெண்ணொருவர் சீதுவை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியில் சனிக்கிழமை காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள விடுதிகளை போலீசார் சோதனை செய்த போது ஒரு அறையில் இருந்து பெண்ணொருவர் குழந்தையொன்றுடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு செல்ல முற்பட்டிருந்தார். அதன்போது சந்தேகத்தின் அடிப்படையில் பொம்மையை பரிசோதித்ததில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள், கேரள கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு தராசு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர பரிசோதனையில் குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பாக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் கொட்டாஞ்சேனை பகுதியை சேர்ந்த 29 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளதுடன் இவர் தனது குழந்தையை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவ போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாட்டில் 8க்கும் மேற்பட்ட வகையான சருமத்தை வெண்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் கிடைப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனை பாவிக்கும் பல இளைஞர்கள் புற்றுநோய்க்கு முகம் கொடுக்க வேண்டிய ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை முறையாக ஒழுங்குபடுத்த மருந்து ஒழுங்குமுறை ஆணையகம் தவறியமையே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட தரத்திற்கமைய பொருட்களின் அதிகபட்ச பாதரச அளவு 1 மில்லியனுக்கு 1 பங்கு என்றாலும் சந்தையில் கிடைக்கும் பல அழகு சாதன பொருட்களில் இந்த அளவு 1 மில்லியனுக்கு 10,000 அல்லது 20,000 என்ற அளவில் உள்ளது. எனவே இந்த அழகு சாதன பொருட்களில் பலவற்றில் தேவையான தரநிலை இல்லாததால் இளைஞர்கள் நிறமாற்றம் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர். சந்தையில் இதுபோன்ற தரமற்ற அழகு சாதன பொருட்கள் இருப்பதால் அழகு சாதன துறையில் ஈடுபட்டுள்ள அழகு சாதன நிபுணர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 2015ஆம் ஆண்டு மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் கீழ் நாட்டில் வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டப்பூர்வ உரிமை நீக்கப்பட்டது. இதன் மூலம் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கன உலோகங்களை கொண்ட பல கிரீம்களை நாடு முழுவதும் கடைகளிலும் ஆன்லைனிலும் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருந்துகளின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். பல அழகு கலை நிபுணர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் பல தகுதியற்றவர்கள் தற்போது இந்த வெண்மையாக்கும் கிரீம்களை சுய தொழிலாக தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.